அருளமுதமாக வழங்கப்படுகிறது. நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தி கிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. கையில் பிடித்திருக்கும் கோதண்டத்தால் அனைவரையும் காப்பவன் ராமச்சந்திரன். அசுரர்களையோ ராட்சசர்களையோ அனைவரையும் வெறுவ விரட்டி பக்தர்களையே ரட்சிப்பவன் ராமபிரான். அவன் ஒருத்தன் மனிதன், தர்ம வழியில் யுத்தம் செய்பவன், நிலத்திருந்து செய்பவன். ஆனால் அரக்கர்களோ பலர், நேர்மையற்றவர்கள், மாயைப் போர் புரிபவர்கள், ஆகாயத்திலிருந்து போர் புரிபவர்கள். இப்படிப்பட்ட இருவருக்கும் போர் பொருந்துமா? பொருத்தமானவர்களுடையதானே போர் புரிய வேண்டும். ஆனால் ராமன் 14,000 ராட்சசர்களோடு போர் புரிய போகிறார். நினைத்தாலே நம்மை சிலிர்க்கும். ஏன் அந்த போர் மூண்டது? ராமன் ஏன் தனித்து விடப்பட்டார்? அனைத்துக்கும் சூர்பனகையின் காமம்தான் காரணம். சூர்ப்பம் என்றால் முரம், நகம், கை நகம், விரல் நகம், முரத்த போன்ற நகம் கொண்டவளாம். எனில் விரல்கள் எவ்வளவு பெரியவை, கைகள், உடம்பு எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும்? அத்தனை பெரியவள், அழகே அற்றவள், பேரழகனான ராமச்சந்திரனை காதலித்தாள், விருப்பத்தை வெளியிட்டாள். ஆனால் ராமனோ இலக்குவனை கைகாட்டினார். அவரோ, நானே தொண்டன், எனக்கு மற்றொருத்தி வேண்டாம், ராமனுக்கு இரண்டாந்தாரமாக வாழ்க்கைப்படு என்று கைகாட்டினார். இப்படி ஒருத்தருக்கொருத்தர் கைகாட்ட கோபமுற்ற சூர்பனகை சீதை பேரில் பாய, உடனே ராமன் ஷாடை காட்டினார். இனி இவளோடே பேசிக்கொண்டிருக்க முடியாது, லக்ஷ்மணா இவளை அனுப்பிவிடு. லக்ஷ்மணன் வாள உருவினார். கூரார்ந்த ஆச்சரியமான வாளை எடுத்தார். ஆழ்வார்கள் சூர்பனகையினுடைய காது மூக்கை அறுத்ததை கூறும்போது, தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தவென் தாசரதி என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார். தங்கை சூர்பனகை, தங்கையை மூக்கை அறுத்தான் ராமன். தமையன் ராவணன் தலையே அறுத்து முடித்தான். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால்னு ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாடல். கொல்லை அரக்கி சூர்பனகா, மூக்கறிந்திட்ட குமரன் ராமன். சூர்பனகியினுடைய காது மூக்குகளை அறுத்து விட்டவன் ராமன். அவனுடைய வார்த்தை பொய்யாகாது, அவனைத்தான் மனம் முடிக்க விரும்புகிறேன் என்ன ஆண்டாளுடைய பாசுரம். நமக்கு ஒரு ஐயம் எழும். ராமனைத்தானே ஆண்டாள் விரும்பினாள், அவன்தானே குமரன். ஆனால் அவன் காது மூக்குகளை அறுக்கவில்லையே, லக்ஷ்மணனோ அறுத்தான். அப்ப பாடலில் குற்றம் இருக்கிறதா? கொல்லையரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார்னு சொன்னால் அது இலக்குவனை குறிக்கும். சொல்லும் பொய்யானால்னு சொன்னால் அது ராம சரமஸ்லோகத்தை குறிக்கும். ராமன் பக்தர்களை காப்பேன் என்று உறுதி கொண்டிருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்ன ஆண்டாளுடைய பாடல். ஆனால் லக்ஷ்மணன் இந்த வார்த்தை சொல்லவில்லை. ராமன் சூர்பனகை காது மூக்கு அறுக்கவில்லை. அப்ப பாடல் பொருந்தாதே என்று தோன்றும். அதற்கு ஒரே பதில், ராமனுடைய வலக்கையாக திகழ்பவன் தான் இலக்குவன். இலக்குவன் வெட்டினாலும் வலக்கை வெட்டிற்று என்ற அர்த்தம். அப்ப ராமனே செய்ததாகத்தான் பொருள். ராமஸ்ஸ தட்சிணோபாகுன்னு சொல்லுவார்கள். ஆகவே ராமன் ஜாடை காட்ட இலக்குவன் காது மூக்கை அறுத்தான். ஓலமிட்டு கொண்டவள் ஓடுகிறாள். நிகிருத்த கர்ணநாசா து விஸ்வரம்சா வினத்யச யதாகதம் பிரதுத்ராவ கோரா சூர்பணகா வனம் ததஸ்து சாராட்சச சங்க சம்பிருதம் கரஞ்சனஸ்தானகதம் விரூபிதா உபேத்யதம் பிராதரம் உக்ரதேஜசம் பபாத பூமௌ ககனாத் யதாசனிகி. ஆகாசத்திலிருந்து இடி விழுந்தால் எப்படி இருக்குமோ அதை போல சூர்பனகை ஜனஸ்தானத்தை அடைந்தால். தன்னுடைய உடன் பிறந்தவர்களான 14,000 பேர் அரக்கர்கள், பல முக்கியமானவர்கள்
இவர்களுக்கு கூட பிறந்தவர்கள் கரன், தூஷணன், திரிச்சிரா, அதிகாயன் முதலான அரக்கர்கள் கூடியிருந்த இடம். அவர்கள் முன்னே போய் விழுந்தாள். மூக்கிலும் காதிலும் ரத்தம் கொட்டுகிறது. அவள் என்ன பேசினாள்னு பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்னால் மல்லபுரம் ஆச்சரியமான ஆஸ்தானம். இவ்வளவு நேரம் சூர்பனகை எவ்வளவு அழகற்றவளாக, ராமன் எத்தனை பேரழகோடு விளங்கினார்னு பார்த்தோம். அதை உண்மையில் தெரிந்து கொள்ள இந்த ஊருக்கு வர வேண்டும். கும்பகோணத்திலிருந்து திருநாகேஸ்வரம் போகும் மார்க்கத்தில் உள்ள மல்லபுரம் கீர்த்திமான் ஆறு அதற்கருகிலேயே இருக்கும் ஊர். பெருமானை சேவிப்பதற்கு முன்னால் கருடனை வணங்கிக் கொள்ளுகிறோம். இந்த கருடன் சாமான்யமாக எல்லா இடத்திலும் இருப்பவரை போல் இல்லை. முகம் ஆச்சரியமான மனித முகம், அதுவும் முறுக்கி விடப்பட்ட மீசை. இந்த மீசையோட கருடனை தரிசித்தால், ஓ, இது என்ன திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானுடைய திருமுகத்தை போல் அவர் மீசையைப் போலவே இவரும் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் ஆச்சரியப்பட வைக்கும் திருமுக மண்டலம். கருடனை தரிசித்தோம். அடுத்து பலிபீடம் பக்கத்தில் துவஜஸ்தம்பம் இருக்கும் இடத்தில் விழுந்து வணங்குகிறோம். இனி உள்ளே சென்று மூலவரை தரிசிக்கப் போகிறோம். கவசத்தோடையும் சேவித்துக் கொண்டோம், கவசம் இல்லாமலும் தரிசித்துக் கொண்டோம், புகைப்பட ரூபத்திலையும் தரிசித்தோம், நேரேயும் தரிசித்தோம். ராமன் பக்கத்தில் சீதை, லக்ஷ்மணன். இவர்களிடத்தில் ஒரு ஆச்சரியம். அருகில் இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி கைகளை கூப்பி கொண்டுள்ளார். ஒரு நிமிஷம் வடமாலையோடு அவரை நாம சேவித்தோம். ஆஞ்சநேயர் என்றாலே வடைமாலை பிரசித்தம். பிரசித்தம்னா பல வகையான வடமாலைகள் உண்டு. விதவிதமா நம்ம மிருதுவா வடை தட்டுறது உண்டு, உளுந்துல வடை தட்டுறது உண்டு. இப்படி ஓரொரு வகை உண்டல்லவா, அதுல ஓரொரு நாள் ஓரொரு மாலை சமர்ப்பித்து கொள்ளுகிறாராம். வடமாலையோடு சேவித்தோம். முகத்தை அருகில் தரிசித்தால் சிரித்த முகத்தோடு எழுந்தருளி உள்ளார். எப்போதும் ராமன் அழகு. அந்த அழகை சேவித்து சேவித்து இவர் பேரழகராகிவிட்டார் போலும். ஹனுமானுடைய திருமுகத்தை சேவித்தாலே அழகை நன்கு பருகி கழுத்திருக்கிறார். அந்த சிரிப்பு முகத்தில் தெரிகிறது. இடது திருவடியை சத்தே முன்னால் நகர்த்தி வைத்து வலது திருவடியை பின் வைத்து எப்போதும் பக்தர்களை காக்க ஓடிவரும் திருக்கோலத்தில் கைகளை கூப்பிக்கொண்டு எழுந்தருளியுள்ளார். ஆச்சரியமான திருக்கோயில். பலரும் ஏகாந்தமான சிற்றூர்கள் அந்தந்த ஊர்களுக்கு வந்து தரிசித்தால்தான் பெருமானுக்கு ஆனந்தம். தனித்திருக்கிறார். நாம் எப்போது வருவோம்னு காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்ததற்கிணங்க நாம போய் தரிசிக்க வேண்டும். இதோ சூர்பனகை காது மூக்கறுத்து ஓட்டினான் லக்ஷ்மணன். அவள் ஜனஸ்தானத்துக்கு சென்றாள். கரன், தூஷணன் முதலானோரிடத்தில் பேசப் போகிறாள். 19வது சங்கம். தாம் ததா பதிதாம் திருஷ்டுவா விரூபாம் சோணிதோக்ஷிதாம் பகினீம் குரோதசந்தப்தா கரப்பப்ரச்ச ராட்சசா. இப்படி விரூபம் அடைந்து கோர ரூபத்தோட வந்து விழுந்தாள். பார்த்தவன் கரன் கூப்பிட்டான், ஏ பெண்ணே சூர்பனகை, உனக்கு என்ன ஆயிற்று? எதற்காக காதிலும் மூக்கிலும் ரத்தம் கொட்டுகிறது? கஹ கிருஷ்ண சர்ப்ப கிருஷ்ண சர்ப்பமாசீனமாசி விஷம் அநாகசம் துதத்யபிசமாபன்னம் அங்குள்யக்ரேண லீலையா. யாரோ ஒருத்தன் கரு நாகப்பாம்பை இது எவ்வளவு விஷமுள்ளதுன்னு தெரியாமல் தொட்டிருக்கிறான். ராமன் சூர்பனகையினிடத்துல குற்றம் செய்து விட்டானாம். இப்படி இவளை ஆக்கியவன் கருநாகப்பாம்புன்னு தெரியாம தீண்டி இருக்கிறான். ஆபத்து தெரியாதவன் தான் இப்படி செய்திருக்கிறான். காலபாசம் சமாசஜ்ய கண்டே மோகான்ன புத்தியதே யஸ்தமாத்திய சமாசாத்திய பீதவான் விஷமுத்தமம். இது விஷம்னு தெரியாமல் தொட்டிருக்கிறான். காலசர்ப்பம்னு தெரியாமல் கழுத்தில் போட்டு கொண்டிருக்கிறான். தேவனா, கந்தர்வனா, பூதங்களா, ரிஷிகணங்களா, யார் இப்படி செய்தார்கள்? கோயமேயம் மகாவீர்யா ஸ்வாம் விரூபம் சகாரச்ச நகி பஷ்யாம்யஹம் லோகே யக்குர்யான் மம விப்ரியம். எனக்கு பிரீத்தி இல்லாமல், எனக்கு விருப்பமில்லாததை செய்ய எந்த தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தைரியம் வராது. பெண்ணே, இப்படி யார் உனக்கு செய்தார்கள்? சலிலே க்ஷீரமாசக்தம் நிஷ்பிபன்னிவ சாரசா தன்ன தேவான கந்தர்வான பிசாச்சான ராட்சசாக மயாபகிருஷ்டங் கிருபணம் சக்தாஸ்திராதும் மகாஹவே. அப்போது மெதுவே இவள் பேசத் தொடங்குகிறாள். ஏற்கனவே வலி, காதிலும் மூக்கிலும் ரத்தம் கொட்டுகிறது. அப்ப என்ன பேச ஆரம்பிச்சிருக்கணும்? என்னை ராமலக்ஷ்மணர்கள் தான் இப்படி குத்தி கொதறிவிட்டார்கள், அவர்களால் தான் அடிபட்டேன், வலிக்கிறது, உடனே பொங்கல் பழி தீருங்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனா அவ மெதுவே பேசுகிறாள். ஆரோ சிறந்த புலவர் பாடுமா போலே, ஒரு இலக்கிய செம்மல் பாடுமா போலே தொடங்குகிறாள். நீங்கள் கேட்டா போலே தேவனும் இல்லை, கந்தர்வனும் இல்லை, பிசாச்சமும் இல்லை, ராட்சசனும் இல்லை, இவர்களாரும் என்னை எதுவும் செய்யவில்லை. பின்ன பெண்ணே, உன்னிடத்தில் ஆரபச்சாரப்பட்டது என்று கேட்க அவ பதில் கூறுகிறாள். தருணௌ ரூபசம்பன்னௌ குமாரௌ மகாபலௌ
புண்டரீக விஷாலாட்சவ் சீன கிருஷ்ணாஜினாம்பரவ். இந்த அளவுக்கு வசிஷ்டர் கூட பேசியிருக்க முடியாது, வால்மீகி கூட கொண்டாடி இருக்க முடியாது. ஆனா மயங்கியவள், காதல் மயக்கத்தில் சூர்பனகை பேசுகிறாள். ராமன் தன்னுடைய ஓரொரு பண்பால் ஒவ்வொருத்தரை மயக்குகிறார். அழகால் சூர்பனகையை மயக்கினாள். தன்னுடைய சீலம் உயர்ந்த பண்பால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பால் விபீஷணனை மயக்கினான். வீரத்தால் ராவணனை மயங்கினான். இப்படி ஒவ்வொருத்தன் ஒன்றொன்றுக்கு மயங்குகிறான். அழகுக்கு தோற்ற தங்கை பேசுகிறாள். தருணவ், என்ன இளமையானவர்கள் இருவர். ரூபசம்பன்னவ், என்ன பேரழகு வாய்ந்த இருவர். சுகுமாரவ், என்ன மென்மையான இருவர். மகாபலவ், அதே சமயத்தில் எவ்வளவு பலம் பொருந்திய இருவர். புண்டரீக விஷாலாட்சவ், தாமரை கண்கள் கொண்ட இருவர். சீரகிருஷ்ணாஜினாம்பரவ், மாந்தோல் மரவுரி அணிந்து கொண்டிருந்த இருவர். என்ன அழகான வர்ணனை பாருங்க. இளமையானவர்கள், அழகானவர்கள், மென்மையானவர்கள், பலசாலிகள், தாமரை கண்கள் கொண்டவர்கள், மாந்தோல் மரவுரி தரித்திருக்கும் அழகு என்று 6 வார்த்தைகளால் ராமனுடைய பேரழகை கொண்டாடினாள். கரதூஷணாதிகளுக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம தங்கை எப்ப பேசினாலும் வெட்டு, கொல்லு, சம, சாப்பிடு, இந்த வார்த்தை மட்டும்தானே நம்ம இத்தனை நாள் கேள்விப்பட்டிருக்கோம். இதென்ன இளைஞர்கள், தாமரை கண்கள், என்னென்னமோ கொண்டாடுகிறாளே, இதை போலெல்லாம் இவ பேசியே நம்ம பார்த்தது கிடையாதே. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு அண்ணன் கேட்டான். சூர்பனக பதில் கூறுகிறாள். ஓ, இப்படிப்பட்டவர்கள் தான் என் காது மூக்கை அறுத்து விட்டார்கள். இது எங்கேயானு புரிஞ்சுக்கிறாப்புல இருக்கா? காது மூக்க ஒருத்தர் அறுத்து விட்டுருக்கார், ரத்தம் கொட்டுறது. என்ன இளைஞர்கள், என்ன மென்மையானவர்கள், என்ன பலசாலிகள், என்ன தாமரை கண்கள்னு கொண்டாடிட்டு இப்படி இருக்கிறவர் தான் என் காது மூக்க வெட்டினார்னு சொன்னா, அந்த அளவுக்கு காதல் மயக்கம், ராமனுடைய பேரழகு அவளை குழப்பி இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். தருணவ், இளமையானவர்கள். இளமைங்கிறதுனாலே 2-3 விதமா பார்க்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை என்னும் மகாச்சாரியர் தனிஷ்டோகம்னு ராமாயணத்துக்கு ஒரு உரை எழுதியுள்ளார் என்று கீழேயே கூறியுள்ளேன். அதிலே இந்த ஸ்லோகத்துக்கு 3 வெவ்வேறு விதமாக உரை எழுதியுள்ளார். முதல் முறை ஒரு உரை அழகுக்கே உரை, 2வது உரை பெருமைக்கு உரை, 3வது உரை எளிமைக்கு உரை என்று 3ஆக சொல்லியிருக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூறுகிறேன். தருணவ், இளமையானவர்கள். இளமைன்னாலே அழகு. ஒரு பெண்ணுக்கு முதல்ல பிடித்தம் வயசு மாப்பிள்ளைக்கு ஒத்து வருதா, அதை தானே யாருமே பார்ப்பார்கள். பெண்ணுக்கு இன்ன வயசுன்னு சொன்னா ஆணுக்கு அதிக வயசா ஒத்துக்க மாட்டான். அப்ப இளமை முக்கியம், காலை பருவம், அது அழகுக்கு. அதே தருணவ் அப்படின்னு ரொம்ப இளைஞர்கள் போனா சீக்கிரம் சண்டை போட்டு கொண்டுட்டு வந்துடலாம். ஏன்னா வயசானவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இளைஞர்கள். அதனால் பெருமை, சாஸ்திரமே பெருமான இளைஞன், யுவா குமாரகான்னு சொல்லுகிறது. அப்ப சாஸ்திரத்தால் ஓதப்பட்ட பெருமை 3 சொல்லலாம். தாமரை கண்கள், அழகுக்கும் சொல்லலாம். தாமரை கண்கள், வெண் தாமரைன்னா வெளிரி போன தாமரை. உங்களை பார்த்தாலே பயத்துல தாமரை வெளிரி போயிடும், அதனால சீக்கிரம் ஜெயிச்சு விடலாம் என்று எளிமைக்கும் சொல்லலாம். பெருமை சொல்லணும். சாந்தோக்கிய உபனிஷத்து இப்படி தாமரை கண்கள் கொண்டவன் தான் பரம்பொருள்னு கூறுகிறது, அதனால பெருமைன்னு சொல்லலாம். இப்படி ஓரொரு சொல்லுக்கும் 3 விதமா அவர் உரை கூறினார். பெருமைக்கோர் உரை, அழகுக்கோர் உரை, எளிமைக்கோர் உரை. பிடிந்தவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி அவசியம் படித்து பார்க்கவும். பெரியவாச்சான் பிள்ளையின் தனிஷ்லோக வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமான உரை. ரத்தனமான ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து ஒரு நவரத்தன மாலை கோத்தா போலே அந்த நூலை அவர் எழுதியுள்ளார். தருணவ், ரூபசம்பன்னவ், சுகுமாரவ், மகாபலவ், புண்டரீக விஷாலாட்சவ், சிரகிருஷ்ணாஜினாம்பரவ், திருஷ்டுவா தத்ரமயானாரி தயோர் மத்தியே சுமத்தியமா. இந்த பேரழகர்களுக்கு நடுவிலே மற்றொருத்தியை நாம பார்த்தேன். அந்த சீதையால் தான் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். போங்கள், அவர்கள் இருவரையும் அழியுங்கள், சீதையை சிறைப்பிடித்து கொண்டு வாருங்கள். சபேனம் பாது மிச்சாமி ருதிரம் ரணமூர்தனி. அப்படியே அவளுடைய நுங்கும் நுரையமா அவர் ரத்தத்தை நான் குடித்தால் தான் என் கோபம் மாறும். போங்கள் எனக்கு கரதூஷணாதிகளிடத்துல சொல்ல முதல்ல 14 பேர் 14 ராட்சசர்களை அழித்து வைக்கிறான். இதி பிரதிசமாதிஷ்டா ராட்சசாஸ்தே சதுர்தச தத்ர ஜக்முஸ்தயா சார்த்தம் கனா வாத்தேரிதா இவ. 14 பேரும் வந்தார்கள், ராமனை பர்ணசாலையில் கண்டார்கள். அடுத்த சர்க்கத்தில் 14 பேரும் 14 நிமிஷமாகவில்லை, அனைவரையும் அழித்தான் ராமன். ததசூர்பணகா கோரா ராகவாசிரமம் ஆகதா ராட்சசான் ஆச்சசக்ஷேதோ பிராதரவு சகசீதையா. அவர்கள் அவரவர்கள் சூலத்தை தூக்கி கொண்டு வர ராமன் ஒரே அம்பெய்தார். அது 14 பானங்களாக போய் 14 பேரும் அழிந்தார்கள். பிராது சமீபே சோகார்த்தா சசர்ஜ நிதனம் மகத் சஸ்வரம் முமுச்சே பாஷ்பம் விவர்ண வதனா ததா.
அவளுக்கு மறுபடியும் உள்ளம் இழந்து போய், நாம் கூட்டி வந்த 14 பேரும் போய்விட்டார்கள், திரும்ப உடன் பிறந்தவர்களிடத்திலே ஓடினாள். என நீங்க அனுப்பிச்சு வச்சவர்கள் யாரும் ஒண்ணு செய்ய முடியவில்லை, நீங்களே வாருங்கள். அப்பதான் 14,000 ராட்சசர்கள் வரப்போகிறார்கள். யுத்தம் எப்படி நடந்ததுங்கிறதை காத்திருந்து பார்ப்போம். தற்போது மல்லபுரம் கோதண்டராமனிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம்.